அன்பிற்கினிய நண்பர்களே வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய பல தொகுதிகளுக்கும் வேட்பாளர்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் நாம் தமிழர் கட்சியினுடைய புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக நமக்கு அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள சகோதரி எழிலரசி அவர்கள் நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். தேர்தல் பரப்புரை துவங்குவதற்கு முன்பாக புதுக்கோட்டை மக்களுக்கு அவரை அறிமுகப்படுத்தும் விதத்திலும் அரசியல் சார்ந்தும் தமிழ் தேசிய கருத்தியல் சார்ந்தும் அவருக்கு இருக்கக்கூடிய புரிதலை மக்களுடைய பார்வைக்கு கொண்டு வர வேண்டியும் இந்த சிறப்பு நேர்காணல் தமிழர் கூட்டம் யூடியூப் சேனல் வாயிலாக நடைபெற இருக்கிறது. முதலில் நாம் தமிழர் கட்சியினுடைய 2026 ஆண்டுக்கான சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் எழிலரசி அவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். வணக்கம். வணக்கம். உங்களுக்கு தமிழ் தேசிய கருத்தியல் அப்படிங்கிறத தாண்டி முதல்ல அரசியலின் பால் ஈடுபாடு வருவதற்கு என்ன காரணமாக இருந்தது? உங்களுடைய அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமோ அரசியல் பயணமோ எப்படி தொடங்கியதுன்னு சொல்லலாம்? தமிழ் தேசிய அரசியல் அப்படின்னு சொல்லி தெரியறதுக்கு முன்பு இப்போதான் தமிழர்கள் அல்லாதோர் இருக்கிறாங்க அப்படின்னும் தமிழர்கள் வரலாறு தெரிந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ் தேசிய அரசியல் அப்படிங்கிறது ஒரு தனித்துவமானது நம்மளுக்கு தேவை அப்படிங்கிறது வந்திருக்கு. அதற்கு முன்பாக அரசியல் அப்படிங்கிறது எல்லாருக்குமே உள்ள கேள்விகள், சில கேள்விகள் இருக்குல்ல. நம்ம சுற்றி இருக்கிற பிரச்சனைகள் இருக்கட்டும், நம்ம சிறு வயதிலேருந்தே நிறைய பிரச்சனைகள் பார்த்துருப்போம். நம்ம சிறு வயதில் பார்த்த பிரச்சனைனா காவேரி பிரச்சனை, முல்லை பெரியாறு பிரச்சனை. இந்த பிரச்சனைகள் தான் நம்மளை சுற்றியும் இருந்தது. அப்போ நம்ம ஒரே நாட்டுக்குள்ளே இருக்கிறோம், அதையே இத்தனை ஆண்டுகளாக சரி பண்ண முடியலை அப்படிங்கிறதான் கேள்வி. இப்போ நம்ம செய்தி பெட்டியை ஊடகத்தை இது பண்ணோம்னாலே நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா, காவேரி பிரச்சனைங்கிறது செய்திகளில் வந்துக்கிட்டே இருக்கும். அது தொடர்ச்சியாக வருடம் வந்துகிட்டே இருக்கும். அப்போ நம்ம சமூக அறிவியல் புத்தகத்திலே படிச்சிருக்கிறோம். என்ன படிச்சிருக்கோம்னா, இந்தியாவோட அழகே யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமைன்னு தான் நம்ம படிச்சிருக்கிறோம். அப்போ நம்ம எல்லா மாநிலங்களும் ஒரு நிலையில் கீழே வரும்போது, இந்தியா அப்படின்னு சொல்லி வரும்போது, அந்த பிரச்சனையே இத்தனை தலைவர்கள் இருந்து ஏன் சரி பண்ண முடியலைங்கிற ஒரு கேள்வி தான். இப்போ சின்ன பிள்ளை தானமாக நம்மளுக்கு ஒரு சில இதெல்லாம் இருக்கணும், இது ஏன்ப்பா அது நடக்குது, அது மாதிரி தான். அப்பெல்லாம் தெரியாது கருணாநிதி யாரு என்ன அப்படிங்கிற கேள்விகள்லாம் நம்மளுக்கு வராது. திராவிட அரசியல் பற்றின பெரிய புரிதல் இருக்காது. அப்போ நம்ம வயதும் சின்ன வயதாக இருக்கும்போது அரசியல் பார்வைகள் நமக்கானவர்கள் அவர்கள். நம்ம முதலமைச்சர் தானே சொல்லுவோம். இப்போ உங்க கர்நாடகா இவங்க முதலமைச்சர்னா நம்மளோட முதலமைச்சர் நம்ம ரெப்ரசன்டேட்டிவா பார்த்தோம். எப்போ இந்த பிரச்சனைகள்லாம் சிறு சிறு பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிச்சது, அதன் பிறகு மிகப்பெரிய அவர்கள் நம்மளுக்கானவர்கள் இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டது 2009 ஈழப்போர். அப்போ தான் நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன் அப்படின்னா, எல்லாரும் அவங்க கையில் அதிகாரம் இருந்தும் அதை தடுக்கக்கூடியது இல்லை, உதவி செய்யக்கூடிய அந்த இது இருந்துமே ஏன் அந்த போருக்கான இல்லை, அவங்க தமிழர்கள் நம்மளும் தமிழர்கள், இங்கிருந்து நம்மளால ஏன் உதவிகள் செய்ய முடியலை அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அந்த கேள்விகள் இருந்தது. இங்கே உணவுப் பொருட்காளர் கூட இதெல்லாம் தடை செய்கிறாங்க அப்படிங்கிற தகவல்லாம் பெரியவங்க மூலியமாக தான் நம்மளுக்கு பிறகு வருது இல்லைங்களா. அப்போ அதெல்லாம் இருக்கும்போது பாதித்த விஷயங்கள் ரொம்ப பாதிச்சது. எப்போனா அந்த ஈழப்போர் பாதித்தது, நம்ம உறவுகள் செத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இப்போ நம்ம தமிழ்நாடே ஏதோ துக்க வீடு மாதிரி தானே நம்ம அதை பார்த்தோம் இல்லையா. இப்போ பார்த்துட்டு இருக்கும்போது இந்த போர் நடந்து முடிந்த அந்த காலகட்டத்திலையும் சரி, நடந்துகிட்டு இருக்கப்பையும் சரி, இத்தனை தலைவர்கள் போய் பார்த்துட்டு வந்தாங்க. அப்போ ஐயா வைகோ அவர்கள், திருமாவளவன் அங்கே சென்று பார்த்த தலைவர்களாக இருக்கட்டும், இங்கே ஈழம் குறித்து பேசியவர்களாக இருக்கட்டும், ஏதாவது ஒன்று செய்திட மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ தெரியலை அவங்களாம் எதுவுமே செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறது தெரியலை. ஆனால் சீமானவர்களும் பேசினாங்க, எல்லாருமே அப்போ பேசினாங்க. ஒரே சம அளவில் தான் அப்போ எல்லாருமே ஐயா நெடுமாறன் அவர்கள் கூட எல்லாருமே சரி முடிஞ்சது செய்தாக போய் பார்த்தாங்கலாம் பண்ணாங்க. போர் முடிஞ்சது. அப்போ எந்த இதுவும் இல்லை. அப்போ அப்பட்டமாக நம்மளுக்கு தெரிஞ்சது கருணாநிதி அவர் குடும்பம் நம்மளுக்கு துரோகம் செஞ்சது அப்பட்டமாக தெரிஞ்சது. அதிகாரத்தில் இருந்து நல்ல பலம் அத்தனை உள்ள அவங்க காங்கிரஸ் இருந்துமே அத்தனை பலங்கள் உள்ள இருந்தும் அவங்க எந்த முயற்சியுமே அவங்க எடுக்கலை. ஒன்று, அது முடிந்த பிறகு யார் குரல் கொடுக்குறா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உண்மையான
தமிழர்கள் யாரோ அவங்க தான் வந்து குரல் கொடுத்தாங்க. திருமுருகன் காந்தி எல்லாம் வந்து நம்மளுக்கு ஏதாவது நல்லது செஞ்சிட மாட்டாரு, நாளை சில்லறை செதற இதெல்லாம் இருக்கு. அவரோட மே 17 இயக்க நோட்டீஸ் எடுத்துக்கிட்டு டி நகர்ல தெருவா கடைக்கடையா நான் கொண்டு போய் கொடுத்துருக்கேன். நான் அப்போ அங்கே இருந்தபோது மெரினாவில் வந்து ஒரு கூட்டம் போடுவார். அந்த கூட்டத்திலலாம் நம்ம போய் போய் கவனிச்சிருக்கிறோம், நின்று கவனிச்சிருக்கோம். அந்த நோட்டீஸை வாங்கிட்டு மெரினாவில் அந்த மே 17 எடுக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள்லாம் வந்து நம்ம போய் கலந்துக்கிட்டு இருந்திருக்கிறோம். ஏன் அப்படின்னா யாராவது ஒருத்தங்க முன்னெடுத்து போக மாட்டாங்களான்னு. அப்போதான் தெரிஞ்சு யாருமே முன்னெடுக்க மாட்டாங்கன்னு. அதன் பிறகு பேசினாங்க இல்லையா, பேசினவங்களோடலாம் படிப்படியாக வந்து குறைந்தது, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைந்தது. இப்போ நீங்கள் சமீபமாக இது ஒரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார். நீங்கள் ஈழத்தை பற்றியெல்லாம் பேசுனீங்க, அந்த கட்சியில் இருந்தீங்க, இந்த கட்சியில் இருந்தீங்க, இப்போ எதுக்கு நீங்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்திருக்கீன்னு கேட்குது. ஈழப் பிரச்சனையை பற்றி நான் பேசினேன், அப்பொழுது அது பேச்சு பொருளாக இருந்தது, அதனால் அதை பற்றி பேசினேன், இப்பொழுது அது பேச்சு பொருளாக இல்லை அப்படிங்கிறாரு. இதை கேட்டோன்னே எவ்வளோ கோவம் தெரியுமா வருது. அப்போ தமிழர்கள் இத்தனை லட்சம் பேர் வந்து அங்கே செத்து மடிந்திருக்கிறார்கள், அது வந்து பேச்சு பொருளாக இருக்கான். அது நம்ம உயிர் மூச்சு. அது அவருக்கு வந்து அது பேச்சு பொருளாக இருந்ததுதான். அப்போ அவர் வந்து ஒரு அரசியல்வாதியோ இல்லை தலைவரோ இல்லை, ஒரு பேச்சாளர். அந்த காலகட்டத்தில் அது வந்து அவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் அது பேச்சு பொருள். தமிழர்கள் மட்டும்தான் அது வந்து உணர்வு மூச்சு பொருளாக அது வந்து இருந்தது. அப்போ உங்களை ஆரம்ப கட்டத்துல உங்களுக்கான அரசியல் ஈடுபாடு அப்படிங்கிறது வந்து ஈழ போராட்டத்தையும் அந்த காலகட்டத்தில் நடந்த சம்பவங்கள், சின்ன சின்ன அரசியல், அதற்கு பிறகு நடந்த அரசியல் நிகழ்வுகள் உங்களுக்கு பாதிக்க உங்களை வந்து ஈர்க்கிற மாதிரியான நிகழ்வுகள் என்னவா இருந்தது? நம்ம இந்த காரணத்துக்காக அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரியான நிகழ்வுகள்? பொது பிரச்சனைகள் தான். பொது பிரச்சனைகள். விவசாயிகள் குடும்பம். நாங்கள் வந்து விவசாயிகள் குடும்பத்திலேருந்து வந்த ஒரு பெண்மணி தான். பெரிய பணக்காரங்க பண பின்புலத்திலேருந்தும் வரல, அரசியல் பின்புலத்திலேருந்தும் நம்ம வந்து வரல. இப்போ இந்த போர் முடியுது இல்லைங்களா, முடிஞ்ச பின்னாடி தமிழன் டிவியில் அண்ணன் பேசுகிறத நான் நிறைய கேட்டிருக்கேன். அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் வந்து தமிழன் டிவியில் பேசுவாங்க. நீங்கள் அந்த பேச்சு ஈழத்தில் நடந்த வீடியோ ரெண்டையும் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், உணவு வந்து நம்ம கஷ்டமா இருக்கும், இறங்காது. அதுலேருந்து கடந்து வர்றதுக்கெல்லாம் வந்து நீண்ட மாதங்கள் வந்து ஆனது நம்மளுக்கு. அது ஈழ போர் குறித்த ஒரு இது. பொதுவாகவே வந்து இப்போ நாங்கள் சின்ன பிள்ளை இருக்கப்போ சீர்திருத்த திருமணம் அப்படின்னு ஒன்று பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியாரை நாங்கள் முன்னிலைப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்டீஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. அப்போ எழுந்த கேள்விகள் தான், என்ன இவங்க சீர்திருத்தம் பண்ணுறாங்க? இப்போ எங்கள் ஊர்லேயே எங்கள் தாத்தா அவங்களாம் இருந்தப்பே வந்து திருமணம் எப்படி நடக்கும்னா, ஊர் பெரியவர் ஒருவர் ஐஎன்ஏ சங்க தலைவர், இந்தியன் நேஷனல் ஆர்மி, அது அப்போ இருந்தவங்க, அது வயதானவர், அவர்களை கூப்பிட்டு வச்சு முன்னாடி வச்சு தலையெழுத்து கொடுத்து பண்ணுவாங்க. திருமணம் பண்ணவே இல்லை, நடைமுறை கிடையாது. நாங்கள் ஏற்கனவே சீர்திருத்தமாக தான் இருக்கோம். இதை நீ என்னத்தை வந்து சீர்திருத்தம் பண்ணுறங்கிறது எனக்கு சின்ன வயசுல அது என்னன்னே தெரியல. அவரை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஒரு பார்வை இருந்திருக்கு. முக்கியமான ஒன்று வந்து எங்கள் பகுதிகளில் இதை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். பகுதிகளில் வந்து விவசாயிகள் பிரச்சனை ரொம்ப இருந்தது. குறிப்பாக வந்து சாராய ஆலை திறக்கிறதுக்காக ஐயா டிஆர் பாலு அவர்களும் அவர் மகன் அவர்களும் வடசேரியில் வந்து ஒரு ஆலை நாங்கள் வந்து திறக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மக்கள்கிட்ட வந்து அது மக்களுக்கான வேற ஒரு ஆலை தான் சொல்லி நாங்கள் கையெழுத்து வாங்குறோம்னு சொல்லி வாங்கி, ஆனால் மக்கள் அது சாராய ஆலை தான் தெரிஞ்ச பிறகு வந்து அதை எதிர்க்கிறாங்க. இன்றைக்கும் நீங்கள் வந்து கூகுளில் வந்து ஏப்ரல் 9 அப்படின்னு சொல்லி வடசேரி அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்தீங்கன்னா கருப்பு தினம் அப்படின்னு சொல்லி அனுசரிப்பாங்க. ஐயா நம்மாழ்வார் அவர்களும் அதுக்கு வந்து போராடி இருக்காங்க. சாராயால திறக்க மக்கள் விடமாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி வெளியிலேருந்து ஆட்கள் எல்லாமே அழைச்சிட்டு போய் அது அந்த சமூகத்தினரையே அங்கே உள்ள மக்களையே வந்து அவங்களுக்கு எதிராகவே திருப்பி விட்டு வெளியூர்கள்லேருந்து ஆட்கள் அழைச்சிட்டு போய் சொந்த ஊர் பெண்கள் குழந்தை எல்லாருமே அடித்து விரட்டினாங்க. அதெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டோம். நான் வந்து அந்த ஊருக்கு அப்போதைக்கு நாங்கள் உள்ள களத்தில் இல்லை, ஆனால் நாங்கள் எல்லாமே எங்கள் ஊரை சுற்றி தானே, வடசேரி வந்து எங்கள் ஊருக்கு பின்னாடி இருக்குது. அப்போ அந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு கேள்வி, யாருக்கானது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து தொடர்ச்சியாக இருந்தது. இதில் போகிறதுக்கு முன்னாடி அண்ணன் பேசுகிறத பார்த்துட்டு நம்ம வந்து இந்த அரசியலில் பயணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஐயா வைகோ அவர்களையும் நான் பேசுகிறதையும் நம்ம பின்பற்றியிருக்கோம். இவங்க திருமாவளவன் அண்ணன் பேசுகிறதையும் இது பண்ணியிருக்கோம். திருமுருகன் காந்தி அவங்கெல்லாம் சமரசம் ஆயிட்டாங்க. அவங்களோட கருத்தியெல்லாம் வந்து அப்போதைக்கு பேச்சு பொருளாக இருந்து நீர்த்து போயிடுச்சு, யாரும் இல்லை. அதுக்கான அவர்கள் தமிழர்களாக இல்லைங்கிறது கூட அதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். அரசியலுக்கு வந்து என்னென்ன காரணங்களால் அரசியல் ஈடுபாடு வந்ததுங்கிறத சொன்னீங்க. இப்போ சீமானந்தன் பேரில் உங்களுக்கு வந்த ஈர்ப்பும் அவர் சமரசம் இல்லாமல் அவர் களத்தில் நின்றதுன்னு சொல்லலாமா?
உறுதியாக ஆரம்ப காலகட்டத்தில் அது எனக்கு தெரியாது. ஆரம்ப காலகட்டத்தில் அப்போ ஐயாலாம் நடைபயணம் போயிடறாரு, திருமாவளவன் பேசுகிறாருன்னா நம்மளுக்காக யாராவது ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துடுவாங்களா, இவங்க பின்னாடி போகலாம், அவங்க பின்னாடி போனால் நம்பியிருப்போம். அதே மாதிரி தான் வந்து அண்ணனையும் நம்பினோம். அவர்கள் பேச்சு வந்து வர நாளடைவில் வந்து அவரோட பேச்சில் இருந்த ஈடுபாடு, அவர் வந்து சமரசம் இல்லாமல் யாருக்கிட்டையும் வந்து எந்த சமரசமும் இது பண்ணாமல் தொடர்ச்சியாக களத்தில் நிற்கிறதுனால நம்ம உறுதியாக அவர் கூட நிற்கணுங்கிற ஒரு எண்ணம். உங்கள்கிட்ட அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, அரசியலுக்கு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க. நாம் தமிழர் கட்சியோடைய உங்களுக்கான அந்த ஆரம்ப கட்ட தொடர்பு, அவங்களோட பேசுறதுக்கான வாய்ப்பு, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி அமைந்தது? கட்சிக்கும் உங்களுக்குமான அந்த நெருக்கம்ங்கிறது எப்படி ஆரம்பிச்சது? அரசியலுக்கு வரணும் அப்படின்னு ஒரு இது இல்லை. இப்போ அரசியலுக்கு வரணும், தேர்தலில் பங்கு பெறணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எண்ணம் இல்லை. நம்ம வந்து அதில் ஒரு பங்களிப்பாக இருக்கணும், நம்மளோட பங்கு அதில் இருக்கணும். நம்மளும் வந்து நாளைக்கு தமிழ் தேச அரசியல்னு போதில்லை, அதில் நம்மளோட பங்கு வந்து இல்லாமல் இருந்தால் எனக்கு வருத்தமாக இருக்கும், இருந்தால் நம்மளுக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும். நம்மளும் வந்து அதுக்காக ஒரு குரல் கொடுத்துருக்கோம், குரல் எழுப்பியிருக்கோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து உள்ளே வரணும்னு இருந்தது. அப்போ ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம வந்து எப்போவுமே வந்து நம்ம சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட நம்ம கொஞ்சம் பேசுவோம். நம்ம அரசியல் குறித்து நம்மளாவே வந்து கல்லூரியில் இருக்கும்போது நண்பர்கள்ட்டையும் சரி, நம்மளுக்கு கீழே இருக்கிற அந்த அடுத்த வருடங்களுக்குள்ள அந்த பெண்கள்கிட்டலாம் வந்து பேசுகிறது உண்டு, நம்மளாவே பேசுகிறது உண்டு. இன்னொன்று வந்து பிரபாகரன் தலைவர் வந்து பிரபாகரனை யார் தெரியலை அப்படிம்பாங்க. அது தெரியலைன்னு சொன்னதுக்காகவே வந்து தோழிகள்கிட்ட நான் கோவித்து கொண்டதும் உண்டு. வாக்குவாதங்கள் அந்த மாதிரிலாம் உண்டு, வாதவிவாதங்கள்லாம் வந்திருக்கு, அந்த மாதிரிலாம் உண்டு. அப்படி இருக்கும்போது வந்து இந்த யூஜி முடிச்சுட்டு பிஜிக்கு நான் போகும்போது அதேமாரி ஜூனியர் பிள்ளைங்களாம் எல்லாம் உட்காந்துருக்காங்க. அந்த மாதிரி டீ எல்லாம் இருக்கும்போது நைஸாக அப்படியே நம்ம போய் உட்காருறது பேசிட்டு, அவங்க பொதுவாக தானே பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அரசியல் வந்து இந்த மாதிரி வந்து நம்மளை சுற்றி நடக்குது, இதை கேள்விப்பட்டீங்களா, அதை பற்றி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு பெண் வந்து என்னை வந்து கவனிச்சுக்கிட்டே இருந்திருக்கா. ஃப்ராங்க்லின் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேர். அவங்க வந்து தொடர்ச்சியாக கவனிக்கவும், நம்ம அரசியல் வந்து தமிழ் தேச அரசியல் தான் நான் பேசுகிறேங்கிறத அவன் நல்லா உள்வாங்கியிருக்கா. ஏன்னா ஒரு கட்டத்தில் பேசிட்டு இருந்திருக்கீங்க, நான் பேசுகிறேன். அந்த பொண்ணு எங்கே யூஜி படித்தாங்கன்னா, நம்ம அன்னை காலேஜ் இருக்குல்ல, அண்ணன் ஹுமாயூன் அண்ணா காலேஜ் இருக்குல்ல, அங்கே வந்து அவங்க யூஜி படிக்கிறாங்க. அப்போ அவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க, அக்கா நீங்கள் பேசுகிறதெல்லாம் இதை ஒட்டியே இருக்குது, ஆனால் அவளுக்கு வந்து அந்த புரியும், ஆனால் அரசியல் அந்த இது இல்லை. ஆனால் மற்ற அவங்க வந்து அண்ணன் தொடர்ச்சியாக அந்த நிகழ்வு இதெல்லாம் இருக்கிறதுனால தெரியும். இந்த மாதிரி நீங்கள் எங்கள் அந்த தாளாளர் அவர்கள்ட்ட நீங்கள் பேசணுக்கா அவசியம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு தான் என்னை வந்து அண்ணன்ட்ட பேச வச்சா. அப்போ பேசின பிறகு அண்ணனோட நான் பேசி அப்புறம் ஒரு புரிதல் வந்து அப்புறம் அண்ணன் வந்து சீமானவர்கள் அண்ணனோட எண் கொடுத்தாங்க. அப்போ நான் வந்து பேசினேன் அண்ணன்கிட்ட. பேசி இந்த மாதிரிலாம் எனக்கு விருப்பம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் படிப்பு தான் முதல்ல, படிப்பை முடிச்சுட்டு நீங்கள் அரசியல் களத்துக்கு வர மாதிரி இருந்தால் பெற்றோரோட சம்மதத்தோடு நீங்கள் வாங்க அப்படி தான் அண்ணன் சொன்னாங்க. அப்புறம் படிப்பு முடித்தோடனே வந்து வேலை நிமித்தமாக நம்ம வந்து வெளிநாடு போக வேண்டியிருந்தது. அங்கே போயிட்டோம், என் வேலை நிமித்தமாக போக வேண்டிய கட்டாயம் போயாச்சு. அங்கே இருந்துமே நான் அண்ணனுக்கு தொடர்பு கொண்டு பேசினேன். அண்ணன் சொன்னது எல்லாமே தமிழ் தேசிய அரசியல் பேசுங்க, பேசிக்கிட்டே இருங்க, பக்கத்தில் உள்ளவங்க எல்லாத்தையும் பேசுங்க, உங்கள் சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க, நண்பர்கள், கூட வேலை பார்க்குறவங்க யார் இருந்தாலும் பேசி முதல்ல புரிய வைங்க அப்படின்னு தான் அண்ணன் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ வந்து அங்கேயும் இருந்தோம். அப்போ அமீரக செந்தமிழர் அமீரக பாசறையில் வந்து செயலாளராக இருந்தோம். இப்போ இருக்கிற மாதிரி அப்போ ஒரு இது இல்லை, அந்த அளவுக்கு வந்து புரிதல் இருந்தது. அந்த கட்டமைப்பு வந்து பெரிய அளவில் இல்லை. இப்போ செயலாளராக இருந்தோம், அமீரக செயலாளராக இருந்திருக்கிறேன். ஆமாம், 2016-17 அந்த மாதிரி இதில் அமீரக செயலாளராக இருந்தோம். கிரவுண்ட் ஒர்க் அங்கே பண்ண முடியாது இல்லையா, நம்ம தமிழர்களாக இருக்கும்போது ஒரு கூட்டமைப்பு மாதிரி நம்ம வந்து இருக்கலாம், கிரவுண்ட் ஒர்க் வந்து பெருசாக பண்ண முடியல. அப்புறம் அதன் பிறகு இடைப்பட்ட காலங்களில் களத்தில் இருக்க முடியல. அப்புறம் 2021 பிறகு அப்படியே களத்தில் தொடர்ச்சியாக. நாம் தமிழர் கட்சிக்கு நீங்க வந்ததற்கு பிறகு நீங்க வேற சில ஊர்களில் தேர்தல்களில் போட்டிட்டு இருக்கீங்க. இப்போ புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக வந்திருக்கீங்க. இப்போ இந்த அரசியல் களத்தில் பயணிக்க போறீங்க. நீங்க ஏற்கனவே தேர்தல் களத்தில் பணியாற்றிய அனுபவங்கள் அது உங்களுக்கு எப்படி இந்த களத்தில் உதவியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏற்கனவே சிவகங்கை தொகுதியில நீங்க நின்றுருக்கீங்க, இப்போ புதுக்கோட்டை தொகுதிக்கு நீங்க சிறப்பான ஒரு பிரதிநிதியா இருப்பீங்கன்னா அண்ணன் நம்பிக்கையில் அனுப்பியிருக்காரு. உங்களுடைய பழைய தேர்தல் அனுபவங்கள் இதுக்கு எப்படி உதவும்னு நாங்க கேட்கிறோம்.
பழைய தேர்தல் அனுபவம் அப்படின்னா இப்போ நாம் தமிழர் கட்சிக்கே உள்ள சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம போய் கன்னியாகுமரியில் போய் நம்ம வந்து நம்ம நாம் தமிழர் கட்சிக்காரங்கன்னு சொன்னாலும் நம்மளை வரவேற்று நம்மளுக்கானது செய்யக்கூடிய அளவுக்கு தான் அண்ணன் வந்து கட்டமைப்பு வைத்திருக்கிறார். இப்போ வேறு இடங்களில் மாற்று இடங்களில் போட்டிடுறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, இந்த மண்ணின் மைந்தர்களாக இருந்து இங்கே இருந்து ஜெயிச்சவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க இல்லைங்களா? இப்போ புதுக்கோட்டையில் இங்கே இருக்கிறவங்க தான் இருந்திருக்கிறாங்க. இப்போ திராவிட அரசு தான் எல்லா கட்சியிலையுமே அப்படி தான் வந்து இருக்கிறாங்க. அவங்க இருந்து என்ன செய்துட்டாங்க உங்களை? அப்போ எங்கேருந்து எங்கே போகிறோங்கிறது இல்லை, என்ன கொள்கை வச்சுருக்கோம், அவங்க நல்லவங்களா இருக்கிறாங்களா, மக்களுக்கு வந்து நல்லது செய்கிறாங்களாங்க தான் முக்கியம். சென்ற முறை வந்து தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் சற்று வித்தியாசம் வரும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நாட்கள் வந்து ரொம்ப குறைவாக இருந்தது. அப்போ நாடாளுமன்ற தேர்தல் வந்து நாட்கள் குறைவாக இருந்தது, சின்னம் கிடைக்கல. நீங்கள் வந்து நிறைய தேர்தலில் வாக்குகளை வாங்கியதாகவும் மிகச்சிறப்பாக அந்த தொகுதியில் பணியாற்றியதாகவும் உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைச்சிருக்கு. ஸோ அந்த பேர் கிடைக்கணும்னா நான் ரொம்ப சிரமப்பட்டு தானே வேலை பார்த்துருப்பீங்க. சிரமப்பட்டு வேலை பார்த்தது உண்மைதான். ஆனால் அதுக்கு வந்து ஒத்துழைப்பு எல்லாமே பொறுப்பாளர்கள் வந்து அந்த கட்டமைச்சு அவங்க கொடுத்ததுனால அவங்க ரொம்ப தீயா இருந்தாங்க. பொறுப்பாளர் உண்மையிலே சொல்ல போனால் பொறுப்பாளர் எல்லாம் இந்த சின்னம் எப்படா கிடைக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப காத்திருந்தாங்க. வேலை செய்கிறதுக்கு எல்லாருமே வந்து தயாராக இருந்தாங்க. சின்னம் கிடைச்ச உடனே அட்டவணை போட்டு அந்தந்த பகுதியிலையும் வந்து ஒரு ஒன்றியமும் ஒரு தொகுதி அளவுக்கு வேலை பார்த்தாங்க. சிவகங்கை மாவட்டத்தில் வந்து கட்டமைப்பு ரொம்ப அருமையாக இருந்தது. அதே போல் வேட்பாளர் வேட்பாளருக்கும் இந்த ஒத்துழைப்பு வந்து நல்ல புரிதல் இருந்ததுனால வந்து கிட்டத்தட்ட ஒரு சட்டமன்ற தேர்தலுக்கு இது பண்ணதுனால எங்களுக்கு கிடைத்த அந்த 20 நாளுக்கு வந்து முழுவதுமாக பயன்படுத்தணும். அந்த குறுகிய காலகட்டத்தில் 1,63,000 சொச்சம் வாக்குகள் வாங்கியிருக்கீங்க. நாம் தமிழர் கட்சியில் போட்டியிட்டதில் நிறைய வாக்குகள் வாங்கியதில் நீங்களும் ஒரு முக்கியமாக அவங்கள சொல்கிறாங்க, அவங்களுடைய களப்பணியெல்லாம் வியந்து சொல்கிறாங்க. இந்த தடவை புதுக்கோட்டையில் நடக்கக்கூடிய தேர்தலையும் இது எதிரொலிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? என்னென்ன சவால்கள் உங்கள் முன்னால் இருக்குது? அவசியம் எதிரொலிக்கும். மக்களிடையே போய் சேர்றது தானே நம்மளோட நோக்கமாக இருக்குது. இப்போ நான் போய் சேர்றதை விட அண்ணன் போய் வந்து செந்தமிழ் சீமான் அவர்கள் மக்களிடையே சேர்ந்துட்டார். அதனுடைய எதிரொலி தான் அந்த வாக்குகள். இப்போ நீங்கள் வந்து மொத்த தமிழ்நாடையும் பார்க்கும்போது தென் மண்டலத்தில் இல்லை சோழ மண்டலம் இந்த தென் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா தான் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்து வரவேற்பும் வாக்குகளும் வந்து அதிகம் இருக்கும். அதுக்கு என்னென்னா அண்ணன் நம்மளுக்கு முன்னாடி போய் வந்து சேர்ந்துட்டார். மக்களையும் அண்ணனையும் இணைக்கிற ஒரு பாலமாக தான் நம்ம வந்து அந்த இடத்துல வந்து இருந்திருக்கோம். சின்னம் வந்து முன்னாடியே கிடச்சி இருந்ததுன்னா நம்ம வந்து இரட்டை இலக்கத்தில் வந்து வாக்குகள் வாங்கியிருக்கலாம் அப்படிங்கிறது வந்து என்னோட அபிமானம். இருந்திருக்கும். இரட்டை இலக்கத்தில் வாக்குகள் உறுதியாக நம்ம வாங்கியிருக்கலாம் அப்படிங்கிறது. அது வந்து நம்ம தேர்தல் ஆணையம் நம்மளுக்கு அந்த நெருக்கத்தை வந்து கொடுத்தாங்க. அதையும் தாண்டி நம்ம இந்த அளவுக்கு நின்றுருக்கோம் அப்படின்னா அன்னுடைய கொள்கைகள் அந்த மாற்று அரசியல் வந்து மக்கள் உள்வாங்கிக்கிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதே மாற்றம் வந்து புதுக்கோட்டை மக்கள் இடத்துலையும் அவசியம் இருக்குது. அந்த மக்கள் இடத்துல நம்ம போய் நம்ம சின்னத்தை வந்து சொல்லிட்டோம்னா அவங்க வந்து எல்லாரும் மாற்றத்தை விரும்பி வந்து உறுதியாக இருக்கிறாங்க. எளிமையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். என்ன நம்ம களப்பணியை வந்து தீவிரமாக செய்தோம் அப்படின்னா வெற்றி உறுதியாக நம்மளுக்கு வரும். புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் இப்போ நீங்கள் வேட்பாளராக வந்திருக்கீங்க. இந்த தேர்தலில் பெரிய சவால்களாக நீங்கள் எதை சந்திப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? தனிப்பட்ட முறையில் எங்கள் கட்சி வந்து மக்கள்கிட்ட போய் சேர்றதில் எந்த சவால்களும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் மக்கள் மனதை மாற்றுறதுக்காக அந்த பணம் கொடுக்குறாங்கல்ல கடைசி ஒரு வாரங்களில் 4-5 நாட்களில் அது வந்து சவாலாக இருக்கும். இன்னொன்று பொய்யான வாக்குறுதியை நம்பி மக்கள் வந்து ஏமாந்துருவாங்களோ அப்படிங்கிறது வந்து ஒரு சவாலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே வந்து கடந்த முறை தேர்தலில் கொடுத்த எந்த வாக்குறுதி வந்து நிறைவேற்றலை. ஒரு அரசாங்கம் வந்து கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலைன்னா அதை கேட்கக்கூடிய அந்த தைரியமோ இது வந்து மக்களுக்கு இல்லை. நீ கேட்டாலுமே அது வந்து எடுபடாது. அந்த அதிகார வர்க்கம் வந்து அதை அனுமதிக்க மாட்டாங்க. நம்மளை வந்து அடக்குவாங்க தான். நம்ம கேட்க முடியாது. அவங்கள்ட்ட ஏன் எங்களுக்கு செய்யலை அப்படின்னு ஒரு சாமானியன் போய் கேட்க முடியுமா? கேட்க முடியாது. அப்போ அந்த பொய்யான வாக்குறுதிகளை பார்த்து வந்து இப்போ இந்த ஓய்வூதிய திட்டமே அறிவிச்சிருக்காங்கல்ல, அதில் வந்து 50% வந்து முழுதாக வந்து இது பண்ணல, ஒரு கண் துடைப்பு தான். அந்த மாதிரி போய் வாக்குறுதிகளை நம்பி மக்கள் ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிறத அதில் தெளிவுபடுத்தணுங்கிறது ஒரு சவாலாக இருக்குது. அதுதான். சரி, இப்போ புதுக்கோட்டை மக்களுக்கு நீங்கள் வந்து ஒரு புதிய நபர். சிவகங்கை தொகுதியில் நீங்கள் நல்ல சாதனை படைத்திருந்தாலும் நிறைய வாக்குகள் வாங்கியிருந்தாலும் புதுக்கோட்டை மண்ணுக்கு வந்து நீங்கள் புதிய நபர். அதனால் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி
பொதுவான வாக்காளர்களும் சரி கட்சிக்காரங்களும் சரி விருப்பப்படுவாங்க. உங்களுடைய பிறப்பு வளர்ப்பு, உங்களுடைய பூர்வீகம், உங்கள் அம்மா அப்பா பற்றி, உங்களுடைய பர்சனல் லைஃப் பற்றி நீங்கள் புதுக்கோட்டை மக்களுக்கு சில விஷயங்களை அவங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க இல்லையா? உங்களை பற்றிய அறிமுகத்தை கொஞ்சம் சொல்லுங்கள். நான் வந்து பிறந்து வளர்ந்தது எல்லாமே வந்து திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி. அங்கே இருக்கிற மன்னார்குடி பட்டுக்கோட்டை மதுக்குருவள்ளி சாலையில் இருக்கிற பரவாக்கோட்டைங்கிற ஒரு கிராமத்தில் தான் வந்து நான் பிறந்தது. படித்தது எல்லாமே வந்து 3 வயதுலேருந்தே மன்னார்குடியில் தான் வந்து படித்தது. ஒரு 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரை மன்னார்குடி தூய வளனார் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் வந்து நான் படித்தேன். அதன் பிறகு வந்து நாகப்பட்டினத்தில் வந்து இஜிஎஸ் பிள்ளை கல்லூரியில் வந்து நான் பிடெக் ஐடி முடிச்சிருக்கிறேன். அப்புறம் வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் டான்செட் எழுதி நம்மளுக்கு எம்இ கிடச்சிது. நம்ம ரகுபதி காலேஜ் இருக்குல்ல, கற்பக விநாயகர் காலேஜ் இருக்கும் அங்கே செங்கல்பட்டுக்கு முன்னாடி, அங்கே வந்து அந்த படிப்பை முடிச்சுட்டு அப்புறம் வந்து ஒரு 3 வருடங்கள் அமீரகத்தில் வந்து வேலை செய்தேன். தம்பி, எனக்கு 2 தம்பி இருக்காங்க. எனக்கு திருமணமானது வந்து திருவையாறில் வந்து எனக்கு திருமணமானது. எனக்கு ஒரு பையன் இருக்காங்க. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றிய அறிமுகத்தை வந்து சொல்லிட்டீங்க. இப்போ ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு வந்து தேர்தலில் நிற்கிறது அப்படிங்கிறது நடைமுறை ஏற்கனவே இருந்திருக்கு. ஆனால் திராவிட கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அந்தந்த பகுதியில் இருக்கிறவங்களே வந்து முன்னிறுத்துவாங்க. ஆனால் தமிழர் அப்படிங்கிற அரசியலை நம்ம முன்வைக்கிறோம் இல்லையா? அதனால் எந்த பகுதியில் இருக்கிற தமிழர் வேணாலும் எங்கே வேணாலும் வந்து போட்டியிடலாம். உள்ளூரில் இருக்கிற ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிட்டு செய்ய முடியாத ஒரு விஷயத்த இன்னொருத்தவங்க வந்து செஞ்சு நான் அவங்களுக்கு நல்லது செஞ்சால் அது அந்த தொகுதி மக்களுக்கு நல்லது தானே? அதை பற்றி ஒரு பார்வை இருக்கும் இல்லையா? அது உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இப்போ நம்ம என்ன அதை பற்றி என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இது வந்து நாம் தமிழர் கட்சி வந்து எல்லாத்துக்கும் மாற்றாக தான் வருது. இது வந்து முக்கியமான ஒரு மாற்று. இப்போ மாற்றம் என்பது சொல்லல செயல் மாதிரி அண்ணன் செய்துட்டு இருக்காங்க. இதுவும் ஒரு புரட்சி தான். புரட்சிங்கிறது தலைகீழ் மாற்றம் மாதிரி இதுவுமே வந்து ஒரு புரட்சி தான். நீங்கள் வந்து கோவையில் இருக்கிறவங்கள நாகப்பட்டினத்தில் போடலாம், தஞ்சாவூரில் இருக்கிறவங்கள சிவகங்கையில் போடலாம். ஆனால் இதை நிரூபித்து காட்டியிருக்காங்க அண்ணன். அது வந்து கடந்த முறை சிவகங்கை மாவட்டத்தில் நடந்த ஒரு நாடாளுமன்ற தேர்தல் வந்து அண்ணன் வந்து நிரூபணமாகவே வந்து இது தமிழ்நாட்டுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ணன் எடுத்த முடிவு வந்து சரிதான் அப்படிங்கிறத அதை தான் வந்து இவ்வளோ வாக்கு. தமிழர்கள் மட்டும் எங்கே வேணால் நிற்பாங்க. கருணாநிதி, ஜெயலலிதாலாம் எல்லா இடத்துலையும் வந்து நிற்பாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே. தமிழர்கள் எங்கே இது சட்ட ரீதியாக அரசியலமைப்பு சட்டப்படியும் வந்து எங்கே வேணால் தவறு இல்லை, எங்கே வேணால் நிற்கலாம். அப்படி இருக்கும்போது வெளி மொழி பேசுகிறவங்க வெளி மாநிலத்தில் வரை வந்து தமிழ்நாட்டில் நிற்கும் போது நம்ம தமிழர்கள் வந்து எங்கே நின்னா என்ன அதாவது ஒரு நிமிஷம் நீங்கள் சொல்கிறீங்க பிரச்சனையை வந்து புரிஞ்சுக்குவாங்களா, உள் வாங்கிட்டு அவங்க செய்வாங்களாங்கிறீங்க. தெலுங்கராக இருக்கவங்க வந்து தமிழர்களோட பிரச்சனையை உள்வாங்கி செஞ்சுருவாங்க, மீட்டு கொடுத்துருவாங்க காவிரி உரிமைன்னு நம்பும்போது, நான் இந்த ஊர் மண்ணின் மகள், நான் வந்து தமிழ்நாட்டு மண்ணின் மகள், நான் ஒரு தமிழ் பொண்ணு, நான் வந்து என்னால் பிரச்சனையை வந்து உள்வாங்கி மக்களுக்கு செய்ய முடியாதா என்ன? அது ஒன்று. இன்னொன்று, இவங்க வந்து ஏதோ குறுநில மன்னர்கள் மாதிரி வந்து இந்த விலங்குகள் தான் வந்து டெரிட்டரி பிரிக்கும், எல்லை வந்து பிரிச்சுக்கும். நீங்கள் ஜியாகிரபிக் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சொல்லுவாங்க. எல்லையை நம்ம இதில் அதை நாயை பார்த்தாலே தெரியும். எல்லையை பிரிச்சு இந்த தெருவில் அந்த இந்த தெருவில் சண்டை வரும். இந்த மாதிரி இவங்க வந்து எல்லையை பிரித்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய போகிறாங்களான்னா கிடையாது. நான் இந்த ஏரியாவுக்குள்ளே நான் கொள்ளடிச்சுப்பேன், இங்கே உள்ளதெல்லாம் நான் திருடிப்பேன் இந்த மண்ணெல்லாம், அதனால் இதுக்குள்ளே நீ வரக்கூடாது. உன் பக்கம் இருக்கிறதுல நீ திருடிக்க, நான் கேட்க மாட்டேன். இங்கே இருக்கிறத நான் திருடிப்பேன், நீ வந்து கேட்கக்கூடாது. அதுக்கு தான் வந்து அவங்க எல்லையை பிரித்து. இப்போ திருச்சியா கே நேரு அவர்கள், அந்த பக்கம் இப்போ அந்த மன்னார்குடி பக்கம் போனோன்னா பால அவர்கள், அண்ணன் ராஜா அவர்கள், இது மாதிரி ஒரு இடத்துலையும் பிரிச்சுக்கிட்டாங்க. ஏரியா பிரித்து கொள்ளடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. மற்றபடி அந்த மண்ணின் மைந்திர அவன் ஏற்படுத்திட்டாங்க. அதனால் வந்து நம்ம இப்படியான ஒரு இது முன்னெடுக்கிறோம். இதில் வந்து எங்கேயுமே வந்து இப்போ நீ எங்கே போய் நின்னா என்ன, நம்ம மக்களுக்கு நல்லது தான் செய்ய போகிறோம். அது அங்கே இருந்து செஞ்சாங்கன்னா இங்கே நின்று செஞ்சாங்கன்னா. அதனால் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் எங்கே நின்னாலுமே வந்து எங்கள் கொள்கையோட நாங்கள் எங்கே ஜெயித்தாலுமே மக்களுக்கு நல்லதாக செய்கிறோம். ஊழல் இல்லாத ஒரு இதை அரசாங்கத்தை கொடுத்துட்டாவே அது மக்களுக்கு பெரிய விஷயம் தானே. அது இருந்துட்டாலே வந்து யார் எங்கே நின்னா என்ன. சரி, நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்களோட நீங்கள் முதல்ல நான் பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னீங்க. அமீரகத்திலிருந்து நீங்கள் தொடர்பு இருக்கீங்க. அவரிடம் உங்களுக்கு பிடித்த விஷயங்கள் சில விஷயங்கள் சொல்லுங்கள். அண்ணன்ட்ட பிடிச்சது வந்து என்ன, எல்லாருக்கும் இருக்க மாதிரி எனக்கு வந்து பேச்சு பிடிக்கும், சமரசம் இல்லாத இது பிடிக்கும்.
அந்த தைரியம் இருக்குல்ல. அப்போ எதையுமே வந்து எதிர்பார்க்காத ஒருவனுக்கு தான் வந்து அந்த தைரியம் இருக்கும். இப்போ எந்த ஒரு மனுஷனுமே வந்து ஏதாவது ஒரு இலக்கையோ ஏதோ ஒரு வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்மளே இருக்கோம், இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இப்போ இந்த 2026 சீட்டு கொடுப்பாங்களான்னு எதிர்பார்த்தா தான் வந்து அங்கே தத்தில் குளறுபடியே இருக்கும். எதையுமே எதிராமல் தன்னோட இலக்கம் ஒன்று வச்சுட்டாரு, அதை நோக்கி மட்டும்தான் அவர் போயிட்டுருக்கார், தவிர எந்த சமரசமும் பண்ணல. இன்னொன்று என்ன பிடிக்குன்னா, அவரோட நினைவாற்றல் பிடிக்கும். நினைவாற்றல் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு 4-5 வருடத்துக்கு முன்னாடி 6 வருடத்துக்கு முன்னாடி சின்னதாக ஒரு இடத்துல வந்து சந்திச்சிருப்போம், நம்ம பேசியிருப்போம். ஆனால் அது நல்லா வந்து நினைவில் வச்சுப்பாங்க. எல்லாருக்கும் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவார், எல்லாருக்கும் பதிலளிப்பார், சின்னவங்க பெரியவங்களா. அவர் வந்து உள்ளூர் அரசியலில், தமிழ்நாட்டு அரசியலில், இந்திய அரசியலில், உலக அரசியல் பேசிகிட்டு இருக்காரு. உலகத்தில் இருக்கிற தமிழர்கள் எல்லாருமே அவர் வந்து கவனிக்கிறாங்க. இன்னொன்று அண்ணன் பேசுகிற அந்த தற்சார்பு அரசியல் வந்து உலக அளவிலேயே வந்து ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வர ஒரு பேச்சு பொருளாக இருக்குது, அதை செஞ்சிட்ருக்காரு. ஆனால் அந்த எளிமை, இப்போ நான் வந்து அண்ணன்ட்ட போய் அணுகிறதா இருந்தாலும் அணுகலாம், அண்ணன்ட்ட நீங்கள் போய் அண்ணன் பேசுகிறா இருந்தாலும் பேசலாம். இன்னொன்று அனைத்து அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் ஒப்பிடும்போது நம்ம வந்து சின்ன பிள்ளைங்க இப்போ தான் நம்ம வரோம், ஆனாலும் அந்த பாகுபாடெலாம் அண்ணன் பார்க்கவே மாட்டேன். எளிதாக அணுக முடியும், நம்ம வந்து பேச முடியும், நம்மளோட இதை வந்து சொல்ல முடியும் அண்ணன்ட்ட. அதுதான். இன்னொன்று நினைவாற்றல். இன்னொன்று சொல்லிக்கிறேன், சூழலியலோட இது அண்ணன் வந்து அதை புரிஞ்சுக்கிறது. இன்னொன்று இப்போ அண்ணன் மாநாடெல்லாம் போடுறாங்கல்ல, இந்த மாதிரி இல்லை. ஒரு அரசியல் தலைவர் எல்கேஜி லெவலே இல்லை, சூழலியல்னு கேட்டாலே என்னன்னு தெரியாது, எக்காலஜினா என்னன்னு தெரியாது, சூழலியல் என்ன தெரியாது, மரபறிவுனா என்னன்னு தெரியாது, நம்ம வந்து தற்சார்புனா என்னன்னு தெரியாது. அந்த வார்த்தைக்கு வந்து அர்த்தமே வந்து தெரியாது. இப்போ வந்து அண்ணன் மலைகளின் மாநாடு, தண்ணீர் மாநாடு, இதெல்லாம் இப்போ அந்த சூழலியல் முன் வச்சு ஒரு 5-6 மாநாடு இப்போ நடத்திருக்காருல. அதுக்கு முன்னாடி வந்து 2022 நினைக்கிறேன், வேதாரண்யத்தில் வந்து கடல் அம்மா மாநாடுன்னு ஒன்று நடத்துனாங்க. நீங்கள் அந்த இதை எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கூட்டம் ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரையும் அண்ணனோட பேச்சு வந்து முழுக்க அரசியல் சார்ந்தே இருக்காது, அந்த சூழலியல் இயற்கை சார்ந்து தான் இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பொதுவாகவே அறிவியலும் தமிழும் ரொம்ப பிடிக்கும். அதை எனக்கு பிடிச்ச ஒரு அரசியல் தலைவர் பேசும்போது, நம்ம அண்ணன் பேசும்போது, அது எனக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம். அவர்கிட்ட மரபியல் அறிவு வந்து அவர்கிட்ட ஒரு அரசியல் தலைவர்கிட்ட இருக்கிறது வந்து அடிப்படை இருக்குது. ஏன் மரபியல் அறிவு ஒரு அரசியல் தலைவருக்கு இருக்கணும் அப்படின்னா, அந்த மரபியல் அறிவை நம்ம விட்டதுனால தான் பிரச்சனை. இத்தனை மருத்துவமனைகள் வந்ததுக்கு காரணம் மரபு சார்ந்த அறிவை வந்து நம்ம மருத்துவ அறிவை விட்டுட்டோம். அது ஒரு அரசியல் தலைவருக்கு இருக்கும்போது அதை அவங்க முன்னெடுப்பாங்கல்ல, அதை அவர் முன்னெடுப்பார்ல. அந்த ஒரு விஷயத்தினால தான் நான் அவர் விடாமல், மற்றபடி வந்து இந்த ரோடு போடுறது, பாலங்கட்டலை அப்படிங்கிறது வந்து எல்லா அரசியல் தலைவரும் வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது குற்றச்சாட்டு வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சும்மா அது வந்து குற்றச்சாட்டு வைக்கணுங்கிறதுக்காக பேசுறது. நம்ம அதையும் பேசுவோம், அது தரமா இல்லைங்கிறதுனால அதையும் பேசுவோம். இதையும் பிறந்து நுண்ணரசியல் இருக்குல்ல, மைக்ரோ பாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நுண் அரசியலை வந்து அண்ணன் உற்று நோக்கி அதற்கான படிப்பினைகள் ஒன்றுனா அவர் படித்து நம்மளுக்கு அது வந்து ஒரு ஆசிரியர், ஒரு பேராசிரியர் மாதிரி நம்மளுக்கு சொல்கிறாருங்களே, அதுதான். இப்போ மாற்றுக் கட்சிக்காரங்க எல்லாத்தையுமே நான் இப்போ கொஞ்ச நாளாக நான் சொல்லிட்டு இருக்குது, இந்த மாநாடுக்குள்ள லிங்க்கெல்லாம் கொடுத்து அதை நீங்கள் கேளுங்க அப்படின்னு அவங்ககிட்ட சொல்கிறேன். அரசியல் இதெல்லாம் இருந்துட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும், யாருக்கு வேணால் வாக்கு செலுத்துங்க, அதை பற்றி ஒன்றும் இல்லை. இந்த இதுகள்லாம் அண்ணன் பேசினதை கொஞ்சம் கேளுங்கன்னு சொல்கிறது வந்து சூழலியல் குறித்த அறிவு தான். சரி, இப்போ சீமான் அண்ணன்ட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கீங்க. இப்போ நாம் தமிழர் கட்சியில் எத்தனை ஆண்டுகளாக பயணிச்சுட்டு இருக்கீங்க சகோதரி நீங்கள்? நாம் தமிழ் கட்சியில் ஒரு 2012 பறந்துபட்டு தமிழ்நாடு முழுக்க இருக்கிற கட்சியினரை வந்து வெவ்வேறு காலகட்டத்தில் சந்திச்சிருப்பீங்க. மற்ற கட்சிக்காரங்களுக்கும் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கும் தோழர்களுக்கும் இவங்களுக்குள்ள வேறுபாடாக நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவங்க எந்த விதத்துல ஊக்கமா இந்த அரசியலை கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒரு சுய ஒழுக்கம் தான் ஒன்று. இன்னொன்று, கட்சிக்காக போய் நிற்கலை, எனக்காக நான் போய் நிற்கிறேன் அப்படிங்கிறது தான். இப்போ நான் வந்து இந்த கட்சிக்காக வந்திருக்கேன்னா எனக்கு சொந்த வேலைகள் நிறைய இருக்குது. இப்போ உங்களுக்கும் இருக்குது, அண்ணனுக்கும் இருக்கும், அவங்க நிறைய பேருக்கு வந்து எல்லாருக்குமே வந்து சொந்த வேலைகள் இருக்கும். பொருளாதாரத்தை சேர்க்கக்கூடிய ஒரு கட்டாயத்தில் நம்ம வந்து இருப்போம். அதெல்லாம் விட்டுட்டு நான் நிற்கிறேன். ஏன் அப்படின்னா, இதில் எனக்கு எந்த லாபமுமே கிடையாது. நான் எந்த லாப நோக்கமே இதில் கிடையாது. விட்டுட்டு ஏன் நிற்கிறேன்னா, அப்போ இது எனக்கான அரசியல் அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்குல்ல, எனக்கு ஒரு நிம்மதியாக இருக்குது. இந்த அரசியல் வந்து எனக்கு வேணும்,
அது என்னோட கனவாகவும் இருக்குது. இப்போ இந்த இங்கே இருக்க மருத்துவ முறை மாறணும், இந்த தரமான சாலைகள் வரணும், கல்வி வந்து அனைவருக்கும் பொதுவானதாக வரணுங்கிறதெல்லாம் என்னோட கனவாக இருக்குது. அதை அப்போ ஒருத்தங்க எடுத்து எனக்கு முன்னெத்தியராக என் அண்ணன் போகும்போது அவருக்கு வந்து ஒரு படிக்கல்லாம் இருக்க வேண்டியது என்னோட கடமையாக நான் நினைக்கிறேன். அதனால் நான் வந்து இருக்கேங்கிற புரிதல் வந்து எல்லா நாம் தமிழர் கட்சிக்காரங்களுக்கும் இருக்கும். அண்ணன் சீமானுக்காக நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க யாரும். அண்ணன் சீமான் எடுத்து வைக்கும், அண்ணன் சீமானை பிடிக்கும்னா சமரசம் இல்லாமல் நம்ம கொள்கையை அவர் எடுத்துகிட்டு போகிறாருங்கிறது தான் பிடிக்குமே தவிர, ஆனால் எதுக்காக நம்ம நிற்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான அரசியல் அவள் பேசுகிறாருங்கிறது வந்து புரிதல் இருக்கும். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சுய ஒழுக்கம் வந்து அந்த நம்ம நாம் தமிழர் கட்சியில் வந்து இயல்பாகவே இருக்கும். இங்கே வரணும்னா இங்கே வரணும். எல்லோரும் கேட்பாங்க, நேற்று நாங்கள் வந்து போய் பார் அசோசியேஷனில் சந்தித்த போட கேட்டாங்க, எத்தனை கோடி செலவு பண்ணுவீங்க, என்ன எது எப்படி கையில் வச்சுருக்கீங்கன்னு கேட்டாங்க. அப்படிலாம் கிடையாது. எல்லா பொறுப்பாளரும் சேர்ந்து பொருளாதார உதவி கொடுத்து தான் வந்து செய்வாங்களே தவிர, இப்போ வேட்பாளராக நிற்கிறவங்க தான் இவ்வளோ வந்து செலவு பண்ணுறவங்க தான் வந்து வேட்பாளர் நிற்கணும், பணம் வைத்திருக்கவங்க தான் வேட்பாளராக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இது வந்து நாம் தமிழர் கட்சியில் இல்லை. அந்த புரிதல் வந்து நம்ம பிள்ளைகள்கிட்ட இருக்குது. அடுத்த தலைமுறைக்கான அரசியல் அப்படிங்கிற புரிதல் வந்து நல்லா உள்வாங்கியிருக்கிறாங்க. அதனால தான் இது சீக்கிரம் நாம் தமிழர் கட்சி அரியணையில் ஏறணுங்கிறதுல எல்லாரும் துடிப்போடையும் முனைப்போடையும் இருக்காங்க. அதே மாதிரி எலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் டேட்டு அறிவிக்கலை, நிறைய கட்சிகள் வேட்பாளர்களே அறிவிக்கலை. அந்த சூழ்நிலையில் கடந்த வருடமே நீங்கள் புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் வேலைகளை ஆரம்பிச்சதா சொல்கிறாங்க. அதாவது டிசம்பர்லேயே சொல்கிறேன் நான். இப்போ ஜனவரி மாதத்திலே வேலைகளை வந்து தொடங்கியிருக்கீங்க. புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் உங்களுக்கான ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது? கட்சிக்காரங்களுடைய ஒத்துழைப்பு எப்படி இருக்குது? இது வரைக்கும் என்னென்ன மாதிரியான களப்பணிகளை முன்னெடுத்திருக்கீங்க? இந்த ஒரு 20-25 நாள் அனுபவங்களை சொல்லுங்கள். 25 நாள் வந்து முதல் கட்டமாக வந்து முதல் வாரங்கள் வந்து திட்டமிடல் தான் வந்து நடந்தது. கலந்தாய்வு. ஆமாம், முதல் கட்டமாக வந்து இங்கே உள்ள பொறுப்பாளர்களோட அறிமுக கலந்தாய்வு, அதாவது வேட்பாளருக்கும் பொறுப்பாளருக்குமான வந்து அறிமுக கலந்தாய்வு வந்து பெருங்குளூரில் வந்து நடந்தது. அதில் வந்து அவங்கவுங்களுக்கான கருத்துக்களை வந்து சொன்னாங்க. அது ஒரு கருத்து பகிர்வுனே பரிமாற்றம்னே வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு அறிமுகமாகவும் நல்ல ஒரு இதுவாக இருந்தது. அதன் பிறகு வந்து முக்கிய பொறுப்பாளர்கள் அப்படின்னு முதன்மை பொறுப்பாளர்கள்லாம் வந்து ஒரு சிறிய அரங்கத்தில் இதில் வந்து சந்தித்து நாங்கள் வந்து என்னென்ன மாதிரியான வேலைகள் வந்து நாங்கள் முன்னெடுக்கணும், என்னென்ன திட்டங்கள் இருக்குது, எப்படி மக்களை அணுகணும் அப்படிங்கிற திட்டங்கள்லாம் வந்து நாங்கள் சொன்னோம், வகுத்து இது பண்ணோம். அதன் பிறகு முதற்கட்டமாக இப்போ வந்து முக்காணிப்பட்டியில் வந்து ஜல்லிக்கட்டு ஏறுதழுவுதல் நடந்தது. அதில் வந்து கலந்துக்கிட்டோம். அது ஒரு நல்ல அறிமுகமாக இருந்தது. மக்களுக்கும் நம்மளுக்கு நல்ல ஒரு அறிமுகமாக எல்லா இடத்துலையுமே தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு நல் வாய்ப்பாக நம்மளுக்கு வந்து அது அமைஞ்சது. அதன் பிறகு தமிழ் அறிஞர்கள், தமிழ் தேசியவாதிகள் வந்து புதுக்கோட்டை மாவட்டம்னாலே வந்து நீங்கள் புதுக்கோட்டைனாலே வந்து நிறைய தமிழ் அறிஞர்கள் வந்து இங்கே இருப்பாங்க. தமிழ் தேசிய இப்போ நான் வந்து எனக்கு புதுக்கோட்டை ஒதுக்குனாங்கன்னு சொன்னோன்னே எனக்கு வந்து அங்கேருந்து தஞ்சாவூரில் இருக்கிற வந்து அண்ணன்மார்கள் எல்லாருமே சொன்னது எப்படி என்னென்னா, அந்த ஆரம்ப நிலை இது இருக்குல்ல, அந்த ஆரிஜின் வித்து வந்து தமிழ் தேசியத்துக்கு புதுக்கோட்டையிலேருந்து மிகப்பெரிய பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் என்னை வந்து அனுப்புனாங்க. அதை எடுத்துக்கிட்டு போகக்கூடிய பொறுப்பும் உனக்கு இருக்குமா அப்படின்னு சொல்லி தான் என்னை வந்து அனுப்புனாங்க. அதனால் முதல் கட்டமாக ஒரு நல்ல ஒரு தொடக்கமாக இருக்கட்டும்னு சொல்லி தமிழ் தேசியவாதிகளை நம்ம வந்து போய் சந்தித்து தமிழ் அறிஞர்களை பேசிகிட்டு இருக்கோம். அடுத்தது எங்களுடைய முக்கிய பொறுப்பாளர்கள் எல்லாருமே வந்து பார்த்து போய் பேசிகிட்டு இருக்கோம். தமிழ் அறிஞர்களை சந்திச்சிட்டீங்க, கட்சியில் இருக்கிற முக்கிய பொறுப்பாளர்களை சந்திச்சிருக்கீங்க. அது போல சந்தித்த சில முக்கியமான ஆளுமைகளை பற்றி சொல்ல முடியுமா? நீங்கள் இந்த 10-15 நாட்களில் சந்திச்சது. புதுக்கோட்டை தொகுதியில் வந்து முக்கியமான ஒரு தமிழ் தேசியர், தமிழ் அறிஞர் ஐயா துரை மதிவாணன் அவர்கள் வந்து சந்தித்தோம். அந்த சந்திப்பு வந்து எப்படி இருந்தது? மிகவும் வந்து சுவாரஸ்யமாக இருந்தது. நல்ல பெரு தகவல்கள் வந்து ஐயாட்டேருந்து நம்ம வந்து மூத்தவர், நல்ல நினைவாற்றல் கொண்டவர், தூய தமிழ் தேசியவாதினா அப்படின்னா ஐயாவை சொல்லலாம். நிறைய தகவல் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் இங்கே இருக்கிறப்ப மீண்டும் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மீண்டும் சந்திக்கிறப்போ வந்து வரலாற்று தரவுகளை அந்த காலகட்டத்தில் இருந்தவங்கள்ட்ட நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கிற பெரும் வாய்ப்பு எனக்கு இது கிடைச்சதுங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. இந்த காணொலி வாயிலாக தமிழ் தேசியவாதிகள் மட்டும் இல்லை, பொதுமக்கள், பொதுவாக கட்சி கடந்த மனநிலைமையில் பொதுவான அரசியலை பார்த்து வாக்களிக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே இதை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கும் புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியினுடைய வாக்காளர்களுக்கும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்களோ சொல்லலாம்.
உலகெங்கிலும் பரவி வாழும் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய வேண்டுகோள் என்ன அப்படின்னா, தமிழ் தேசியத்தை நம்மளும் உள்வாங்கிக்கணும், நம்ம குழந்தைகளிடத்தும் அடுத்த தலைமுறைக்கும் அதை கடத்தணும். அது மொழி வாரியாக இருக்கட்டும், இலக்கியங்கள் இலக்கணங்கள் வாயிலாக இருக்கட்டும், நல்ல தமிழ் தேசிய அரசியலாக இருக்கட்டும், இல்லை தமிழ் வழி கல்வியாக இருக்கட்டும், அதை நம்ம அடுத்த தலைமுறை பிள்ளைகள்கிட்ட நம்ம கடத்தணும். ஒரு பாடமாவது இப்போ அயலகத்துலாம் இருந்தோம்னா நம்ம அனைத்து பாடங்களும் தமிழில் கற்கிறதுல ஒரு பாடமாவது நம்ம அடுத்த தலைமுறைக்கு தமிழை கடத்தணும். இன்னொன்று, வெளியில் பரவி வாழும் உலகத் தமிழர்கள் அனைவரும் இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற உங்கள் சொந்தங்களுக்கு, நீங்கள் தமிழகம் முழுவதும் பரவி வாழ்கிற உங்கள் சொந்தங்களுக்கு, குடும்பத்தாருக்கு, நண்பர்களுக்கு நீங்கள் அழைச்சி பேசுங்க. தயவு செஞ்சு அழைச்சி பேசி அவங்கள்ட்ட சொல்லுங்கள். ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னா இந்த கட்டத்தை விட்டுட்டோம்னா வேறு கட்டம் இல்லை நம்மளுக்கு. அவங்கள்ட்ட சொல்லி ஒரு தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்து கொண்டிருக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு நீங்கள் எந்த தொகுதியாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் எந்த தொகுதியாக இருந்தாலும் சரி, விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்த சொல்லுங்கிறது என்னோட மனமார்ந்த தாழ்மையான வேண்டுகோள். இன்னொன்று என்னென்னா, தமிழ் தேசிய அரசியல் அப்படின்னாலே தமிழர்களுக்கானது மட்டும்தான், தமிழ் மொழியை பேசுகிறது அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஐயா சரத்குமார் ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருந்தார், சீமான் அவர்களுக்கு என்ன அறிவுரை சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்துட்டு நல்லா முன்னெடுக்கிறாரு. அதெல்லாம் சொல்லிவிட்டு, இல்லை தமிழ் இங்கே எல்லா லாங்குவேஜ் பீப்புளும் இருக்கிறாங்க, அவர் தமிழ்னு சொல்லிகிட்டு இருக்கிறாரு, நீங்கள் அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கிட்டால் நல்லா இருக்கணும். அப்போ தமிழ்நாட்டில் தமிழ்னு சொல்லாமல் என்ன சொல்கிறது? அப்போ அவங்களோட புரிதல் என்னவா இருக்குது அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி இல்லை தமிழ் தேசியம் அப்படிங்கிறது தமிழை பேசுகிறது மட்டும்தான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. தமிழர்களுக்கானது மட்டும்தான் நினச்சிட்டு இருக்காங்க. இல்லை, அது தமிழர்களான மட்டும் இல்லை, அனைத்து அனைத்து மனிதர்களுக்குமானது. இங்கு வாழக்கூடிய வெளி மாநிலத்தவருக்கு உரியது தான். இப்போ நம்ம மட்டும் நாங்கள் என்ன கேட்குறோம்? நல்ல ரோடு, தண்ணீர் வசதி, கல்வி, மருத்துவம் தான் கேட்குறோம். அது தமிழர்களுக்கு மட்டும் வேணும்னா கேட்குறோம்? இங்கே வாழக்கூடிய அனைவருக்கும் தான். தெலுங்கு இன மக்களாக இருந்தாலும் சரி, இல்லை மலையாள மக்களாக இருந்தாலும் சரி, எந்த மக்களாக இருந்தாலும் சரி, இல்லை வட இந்திய மக்களாக சொல்லி இங்கே வாழக்கூடிய மக்கள், இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்கும் ஊழல் இல்லாத ஒரு நல்ல ஆட்சியை தான் கேட்குறோம். எல்லா உயிர்களுக்குமா நம்ம அதை கேட்குறோம். இப்போ வணக்கம்னு சொல்லிட்டாலே நீ நாம் தமிழர் கட்சியான்னு கேட்குறாங்க. நான் தமிழன், முதல்ல நான் தமிழன். அதனால தான் நான் என்னோட மொழியை முன்னெடுத்துங்கிறதுக்கு முன்னெடுக்கிறேன். இந்த புரிதல் எல்லாருக்கும் நம்ம வேணும். இன்னொன்று, சாமானிய மக்கள், பொதுமக்களுக்கு என்ன அப்படின்னா, நம்ம சுற்றி இருக்கிற பிரச்சனைகளுக்கு எல்லாமே அந்த தோற்றுவாய் யாருன்னு பார்த்தோன்னா அரசியல்வாதிகள், அரசாங்கமாக தான் இருக்கும். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் என்னோட விதி அந்த காலத்தில் இருந்த மாதிரி இந்த காலத்தில் இல்லை, அதனால் மருத்துவம் மாறிடுச்சு, பொழைக்க முடியல அப்படிலாம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அந்த தரமான மருத்துவத்தை ஒரு நல்ல அரசாங்கம் நினைத்தா கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கொடுக்கலாம். நல்ல சமமான கல்வியை, சமச்சீர் கல்வின்னு சொல்லி போய் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே சமச்சீர் கல்வினாலே தனியார் கல்வி தனியார் நிறுவனம் இருக்கக்கூடாது. தனியார் நிறுவனம் இல்லாமல் நீ ஒரு கல்வியை கொடுத்தாதான் அது சமச்சீர் கல்வி. தனியார் பள்ளிகளை வைத்துக்கொண்டு அரசு பள்ளிகள் நீ கொடுக்குறதும், அந்த கட்டிடம் இடிந்து விழுகிறதும் அது சமச்சீர் கல்வியும் கிடையாது, ஒரு தரமான கல்வியும் கிடையாது. அப்போ அது ஒன்று. வரிகள், நம்ம எவ்வளோ வரி கட்டிகிட்டு இருக்கோம், ஏன் அதை கட்டிகிட்டு இருக்கோம்? கடன் 10 லட்சம் கோடி நெருங்க போகுது. 10 லட்சம் கோடியை வாங்கி என்ன செய்தோம்? எது வளர்ச்சி? தொழில் வளர்ச்சினா என்ன? இப்போ இதுக்கு தான் தமிழ் தேசிய சிந்தனை நம்ம சொல்கிறோம்ல. நம்ம ஒரு சமீபத்தில் ஒரு பேட்டியில் ஒரு பையன் இருந்தால், ஏன் இஷ்யூ பேஸ்டு பாலிடிக்ஸ் நீங்கள் இது ஒரு முக்கியமான ஒரு கருத்தை நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். இஷ்யூ பேஸ்டு பாலிடிக்ஸை ஏன் நீங்கள் எடுக்க மாட்டேங்கிறீங்க? ஐடியாலஜி பேஸ்டு பாலிடிக்ஸையே நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஐடியாலஜி அண்ட் இஷ்யூ ரெண்டுமே இன்டர்கனெக்டட். ரெண்டுமே ஐடியாலஜி சரியாக இருந்தால் தான் அந்த இஷ்யூவை ஐடியாலஜி சரியாக இல்லைன்னா தே டோன்ட் நோ ஹவு டு டீல் வித் தட் இஷ்யூ. அவங்களுக்கு தெரியலை. அவங்க ஐடியாலஜி சரியாக இருந்தால், இப்போது என்னோட ஒரு கட்சின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட ஐடியா தொழில் முனைப்பு இருக்கணும், தொழில் வளர்ச்சி இருக்கணுங்கிறது அவங்களோட ஐடியாலஜியாக இருக்கும். அப்போ நீ என்ன பண்ணாலும் நீ மக்கள் இப்போ நான் ஒரு சாயப்பற்ற ஆரம்பிக்கிறேன், எனக்கு தொழில் வளர்ச்சியாக இருக்குது, அதில் ஏர்னிங் எடுக்கிறேன், நான் தொழிலை முன்னிறுத்துறேங்கிறது அந்த கட்சியோட ஐடியாலஜியாக இருக்கும். அதனால தான் அவன் அந்த கட்சியோட ஐடியாலஜி அப்படி இருக்கிறதுனால தான் அவன் அந்த சாயப்பட்டதுலேருந்து வெளிவர கழிவு ஆற்று நீரில் கலக்கிறத பற்றி கவலை கிடையாது. அது அவனோட ஐடியாலஜி. இப்போ தமிழ் தேசியவாதிகளோட ஐடியாலஜி என்னென்னா,
எனக்கு வந்து அது அப்படி குடிநீரை பாதிக்கிற ஒரு வளர்ச்சி எனக்கு வேணாம். இயற்கையான முறையில் நான் வந்து என்ன துணியை வந்து என்னால் பாதிப்பு அடையாமல் செய்ய முடியுமோ அதை தான் நான் செய்வேங்கிறது என்னோட ஐடியாலஜி. அப்போ ஐடியாலஜி இஷ்யூ. அந்த பையன் வந்து வச்ச கேள்வி வந்து ஒரு நேர்காணல் வச்சாங்க. ஃபாத்திமா ஃபர்கானா அவர்கள் கலந்துக்கிட்டாங்க அந்த இதில். அந்த பையனை வச்சாங்க. ஆனால் நல்ல கேள்வி தான். அந்த பையனுக்கு இருக்க இதுக்கு நல்ல கேள்வி தான். புரிதலுக்கு அவர் வச்சார். அதில் எந்த தவறும் இல்லை. அதை மக்களுக்கும் நான் பொதுமக்களுக்கும் சொல்லணுங்கிறதுக்காக இப்போ நான் சொல்கிறேன். அப்போ தத்துவார்த்தமாக நம்ம சரியாக இருந்தோம் அப்படின்னா எல்லா பிரச்சனைகளுக்கும் வந்து தீர்வு வந்து கிடைக்கும். இப்போ கல்வி, மருத்துவம், நம்ம சந்திக்கிற அனைத்து பிரச்சனைகளுக்கும் அரசாங்கத்துக்கும் தொடர்பு இருக்குது. இப்போ ஒரு 10 ஏக்கரை விற்றுட்டு நீ படிப்புக்கு கட்டுற, அப்போ படிப்புக்கு கட்டுற எல்லா கல்லூரியும், முக்கால்வாசி கல்லூரி யார் கையில் இருக்குது? அமைச்சர்கள் கையில் இருக்குது இல்லைங்களா? நம்ம அமைச்சர் ஐயா ரகுபதி அவர்கள் கையில் கூட அத்தனை கல்லூரிகள் இருக்குது. எப்படி வந்தது இத்தனை கல்லூரி அவங்கள்ட்ட? அப்போ கல்வி பொதுவாக ஆததுனால தானே. இப்போ இத்தனை கல்லூரி திறந்து வச்சாங்க, படிக்க வச்சாங்க. வேலை வாய்ப்பு என்ன? வேலை டிமாண்டுக்கு தான் நம்ம வந்து சப்ளை பண்ணணும் இல்லைங்களா? இவங்க சப்ளைக்கு தான் படிக்க வச்சு அவங்களோட கட்சியை அவங்க வளர்த்துக்கிட்டாங்க. ஆனால் வேலை வாய்ப்பு இல்லை. அப்போ இது எல்லாத்துக்கும் அரசாங்கத்துக்கும் தொடர்பு இருக்குங்கிறத நம்ம மக்கள் புரிஞ்சுக்கணும். எல்லாமே வந்து நம்ம தலையெழுத்து, நம்ம படித்தாதான் தனிப்பட்ட ஒரு மனிதன் வந்து நம்ம சம்பாதிக்கலை, நம்ம படிக்கலை, முன்னேறியெல்லாம் அப்படிங்கிறது இல்லை. இத்தனை மக்கள், நீங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தை குறிப்பாக எடுத்துட்டோன்னா இத்தனை பேர் வந்து குடும்பத்தை பிரிஞ்சு நீங்கள் எதுக்கு வெளிநாட்டில் இருக்கீங்க? நீங்கள் ஆரம்பத்தில் கேட்டீங்க என்ன உங்களை ரொம்ப பாதிச்சதுன்னு. நான் 3/4 நாட்கள்லேருந்து எங்கள் அப்பாவை பிரிஞ்சு தான் இருந்திருக்கேன். நாங்கள் சேரணும் அப்படின்னு வாழணும்னு நினைக்கிற போது எங்கள் அப்பா இல்லை. அப்போது அது நிறைய காரணங்களுக்காக அது இல்லை. ஆனால் என்னோடய இளமை கால வயதுலலாம் நாங்கள் வந்து பிரிஞ்சு தான் இருந்திருக்கோம். எங்கள் டெல்டா மாவட்டங்களே சரி, புதுக்கோட்டை மாவட்டங்களே சரி, வீட்டுக்கு ஒருத்தங்களை வந்து வெளிநாட்டுக்கு நேர்ந்து விட்டால் தான் அந்த குடும்பம் பிழைக்க முடியும். ஏன்னா விவசாயம் வந்து பல விவசாயிகள் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஊடு பயிர், மாற்று பயிர்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தது வந்து எப்படின்னா அதை விட்டுட்டாங்க. விவசாயத்தை கல்லை, எள்ளு, கரும்பு, சோளம் சொல்லிட்டு மாற்றி மாற்றி போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ எங்கள் தாத்தா பாட்டி காலத்தில் நாங்கள் போய் பார்த்து இது பண்ணியிருக்கோம். ஆனால் காலங்கள் மாற மாற அந்த விவசாயம் வந்து அரசாங்கம் வந்து நல்ல விளைபொருள் வைக்க முடியாததுனால, அரசாங்கம் அதை நல்ல இதாக எடுத்துக்கிட்டு போகாததுனால விவசாயத்தையே விடுற நிலைமை வந்துருச்சு. வித்துட்டு நீ அதை வந்து படிக்க போன. அண்ணன் சொல்லுவார்ல, நீ வந்து சாஃப்ட்வேரில் வேலை பார்த்தாலும் சாப்பிட்டுட்டு தானே போய் நீ வேலை பார்ப்ப, கஞ்சி குடிச்சிட்டு தான் போய் வேலை பார்க்கணும் அண்ணன் சொல்லுவாங்களே. அதே மாதிரி தான் அந்த விவசாயம் வந்து விட்டுட்டு வந்துட்டோம். அப்போ என்னென்னா வீட்டுக்கு ஒருத்தவங்க வெளிநாட்டில் இருக்காங்க. இப்போ புதுக்கோட்டையிலையும் அதே நிலைமை தான். வீட்டுக்கு 2 பேர், ஒரு பேர் வெளிநாட்டில் இருந்தால். அப்போ என் நாட்டை விட்டுட்டு நான் வெளிநாடு போனேன். நீ வளர்ச்சி நீ இது பண்ணிகிட்டு இருக்க, நீ நம்ம முதலமைச்சர் அத்தனை நாடுகளுக்கு போய் என்ன முதலீட்டை ஈட்டுட்டு வர்றாரு? அதில் நம்ம மக்கள் வந்து எந்த பயனும் அடையலை இல்லையா? அப்போ நம்ம எல்லா துயரங்களுக்கும் வந்து ஒரே இது வந்து என்னென்னா தவறான அரசியல் தான். அவங்க முன்னெடுக்கிற அரசியல் இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள் தான். அப்போ அந்த துன்ப இதிலெல்லாம் நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துகிறோன்னு நினைக்காதீங்க. உங்களுடைய மாற்றங்கள், உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வரணும். நம்ம பிள்ளைகள் வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து நல்ல மாதிரியாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சேர்த்து வைக்கிற நகையோ இல்லை நிலங்களோ அந்த இது வந்து சொத்துக்கள் வந்து பிள்ளைங்களுக்கு கிடையாது. நீங்கள் அது மட்டும் சொத்துக்கள் கிடையாது. நல்ல சமுதாயம், நல்ல சமூகம் வந்து ஒரு அடுத்த தலைமுறைக்கான சொத்து, உண்மையான சொத்து அப்படின்னா அதுதான். அதை வந்து பிள்ளைங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கடமை வந்து அனைத்து பெற்றோர்களுக்கும் இருக்குது, அனைத்து மக்களுக்கும் இருக்குது. அதை உணர்ந்து இந்த தடவை 2026 தயவு செய்து வாக்கு செலுத்துங்க. இந்த அத்தனை தற்சார்பு அரசியலையும் வந்து உண்மையான வளர்ச்சி சார்ந்த அரசியல் வந்து முன்னெடுத்துட்ருக்க நாம் தமிழர் கட்சிக்கு உங்கள் விவசாய சின்னத்தில் உங்கள் பொன்னான வாக்கை நீங்கள் செலுத்தணும்னு சொல்லி தாழ்மையாக பொதுமக்கள் அனைவரையும் நான் கேட்டுக்கிறேன். எல்லாம் சிறப்பாக சொல்லியிருக்கீங்க. இந்த முறை புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி 2026 நடைபெறக்கூடிய தேர்தலில் நீங்கள் வெற்றி பெறணும்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே மனமாற எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி.